Hi everyone, this is Pumpchuff Infotech. ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஒரு இனோவேஷன் பிளேஸ் தாங்க Pumpchuff Infotech. ஸோ அந்த இனோவேஷனில் நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்மார்ட் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்மார்ட் அட்டெண்டன்ஸ் சிஸ்டம் அப்படின்னா என்ன? ஸோ என்னன்றதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ப்ராஜெக்ட் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பைத்தான் ப்ராஜெக்ட் அப்படின்றதுனால நான் ஆக்சுவல் ரன் பண்ணுற மாதிரி சிஎம்டி கமெண்ட் போட்டு தான் நான் ரன் பண்ண போகிறேன். ஸோ சிஎம்டின்னு கமெண்ட் போட்டு நீங்கள் என்டர் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பாக்ஸில் நீங்கள் உங்கள் ப்ராஜெக்டான கமெண்ட் வந்து ஸ்ட்ரீம்லைட் ஸ்பேஸ் ரன் ஸ்பேஸ் உங்களோட ஃபைல் நேம். ஸோ அந்த ஃபைலை வந்து நீங்கள் இன்புட்டாக கொடுத்து என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா யூஆர்எல் லிங்க் மாதிரி வரும். அந்த லிங்க் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வெப்பேஜ்க்கு ஹிட் ஆகியிருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அத்தன்டிகேஷன் பர்பஸ்க்காக நம்ம லாகின் அண்ட் ரிஜிஸ்டர் பேஜ் வந்து நம்ம செட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் எடுத்த உடனே டேரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா லாகின் ஆகாது. ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் நம்மளால லாகின் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒன் டைம் யூஸ் பண்ண யூசர் நேமும் அண்ட் பாஸ்வேர்டும் வந்து நீங்கள் அகைன் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இதில். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஒரு நேம் நான் கொடுத்துருப்பேன். இப்போ நான் அது ரிஜிஸ்டர்னு கொடுத்தா எனக்கு ரிஜிஸ்டர் ஆகாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் அந்த நேமை வந்து நான் மாடிஃபை பண்ணுறேன். ஸோ அந்த நேமை நான் மாடிஃபை பண்ணி நான் அகைன் வந்து நான் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டாக கொடுக்குறேன். ஸோ அப்படி கொடுக்கறது மூலமா என்ன ஆகும்னா எனக்கு அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி ரிஜிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு அப்ளிகேஷன் தான். ஸோ இப்போ நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அண்ட் தென் நான் இப்போ லாகின் பண்ணுறேன் அண்ட் சேம் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து நான் லாகின் பண்ணுறேன். ஸோ யூசர் நேம் கொடுத்துட்டேன், லாகின் நேம் கொடுத்துருக்கேன். இப்போ லாகின் பண்ணால் ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுது. இதில் வந்து நம்ம 2 டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து ஸ்டூடெண்ட் டேஷ்போர்ட், இன்னொன்று வந்து டீச்சர் டேஷ்போர்ட். ஸோ ஸ்டூடெண்ட் டேஷ்போர்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஒர்க் எல்லாமே வந்து டீச்சர் தான் வந்து பண்ணுவாங்க. ஸோ வந்து ஸ்டூடெண்ட் டேஷ்போர்டில் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டூடெண்ட் வந்து அவங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடியை வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணுறாங்க. அவங்களோட நேம், ரிஜிஸ்டர் நம்பர், கான்டாக்ட் நம்பர். ஏன் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறோம் அப்படிங்கிறத நான் டீச்சர் போர்ட்டலில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் நேம் எல்லாமே கொடுத்துட்டேன், கான்டாக்ட் நம்பரும் நான் கொடுத்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி ரெஜிஸ்டர்னு அந்த மாதிரி வந்துடும். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம டீச்சர் போர்ட்டல் போகிறோம். ஸோ டீச்சர் போர்ட்டல் போன உடனே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதில் ரேண்டமாக நீங்கள் ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்க முடியாது. ஸோ இந்த போர்ட்டலுக்கான பாஸ்வேர்டு வந்து நம்ம டிஃபால்ட்டாக கோடிங்லேயே செட் பண்ணியிருப்போம். ஸோ நம்ம அங்கே என்ன நேம் கொடுத்துருக்கோமோ அதுதான் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் வேறு ஏதாவது நேம் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ வந்திருக்க மாதிரி உங்களுக்கு இன்வாலிட் யூசர் நேம் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நான் லாகின் பேஜ்லேயே லைக் அதாவது கோடிங் பேஜ்லேயே வந்துட்டு நான் என்ன யூசர் நேம் செட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா டீச்சர் அண்ட் தென் அதோட பாஸ்வேர்டு நான் செட் பண்ணியிருப்பேன். இப்போ நான் அதோட கரெக்ட் நேம் நான் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ கரெக்டான நேம் வந்து நான் கொடுத்துருக்கேனா, இப்போ டீச்சர்னு கொடுத்துருக்கேனா, இப்போ அதோட நான் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கேனா. ஸோ எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லி லாகின் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ போர்ட்டல் ஓப்பன் ஆன உடனே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் அட்டெண்டன்ஸ் போடணுமோ நீங்கள் அந்த ஸ்டூடெண்டோட நேம் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அட்டெண்டன்ஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ போர்ட்டல் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆயிடுச்சுங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்து நீங்கள் அவங்களுக்கு அட்டெண்டன்ஸ் போடணுமோ அவங்க நேம் கொடுத்து அவங்க ப்ரெசென்ட்டாக ஆப்சென்ட்டான்னு போடணும். ஸோ இப்போ நீங்கள் போடுற அட்டெண்டன்ஸை அவங்க நீங்கள் எதாவது செக் பண்ணி பார்க்கணும், பாஸ்ட் அட்டெண்டன்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஃப்ரம் டேட்லேருந்து நீங்கள் என் டேட் வரைக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா அதை செக் பண்ணி பார்த்துக்க முடியும். ஸோ இப்போ நான் வந்து நேம் கொடுத்துருக்கேன்னா இப்போ ஆப்சென்ட்னு போட்டிருக்கேன்னா இப்போது இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றத நான் சொல்கிறேன். நம்ம ஏன் வந்து ஸ்டூடெண்ட் பேஜில் வந்து நம்ம கான்டாக்ட் நம்பர் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இப்போ இஃப் இன்கேஸ் வந்து ஸ்டூடெண்ட் வந்து ஆப்சென்ட்டாக இருக்காங்க அப்படின்னும் போது டேரெக்டாக அந்த கான்டாக்ட் நம்பருக்கு வந்து இப்போ இந்த மாதிரி அவங்க ஆப்சென்ட் அப்படிங்கிறத மெசேஜ் மாதிரி சென்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த கான்டாக்ட் நம்பர் வந்து அவங்களோட பேரண்ட்ஸாக கூட இருக்கலாம். ஸோ இது ஏன் நம்ம வந்து ஒரு அப்ளிகேஷனை டெவலப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடிலாம் வந்து இப்போ லைக் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதாவது ஆப்சென்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம வந்து தனியாக வந்து பேரண்ட்ஸ்க்கு கால் பண்ணி இன்டிமேட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை வாட்ஸ்அப்பில் போய் அலர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தானே நம்ம பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த அப்ளிகேஷன்ல வந்து நம்ம டேரெக்டாகவே வந்து கான்டாக்ட் நம்பருக்கு வந்து மெசேஜ் சென்ட் ஆகிற மாதிரி வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் வந்து காலேஜ், ஸ்கூல், ஸோ இந்த மாதிரி எல்லா பிளேஸ்லையுமே யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ இது வந்து பைத்தான் ஸ்ட்ரீம்லைட் அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி தான் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம்.
ஸோ இதே மாதிரி நம்மளோட பம்ப்சிஃப் இன்ஃபோடெக்ல நம்ம என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு லிஸ்ட் பண்ணியிருக்கேன். IEEE ப்ராஜெக்ட்ஸ், இன்டர்ன்ஷிப் வித் ப்ராஜெக்ட்ஸ், கோர்சஸ் கம் பிளேஸ்மெண்ட், ரிசர்ச் பேப்பர் ஒர்க், பேப்பர் பப்ளிகேஷன், இந்த மாதிரி நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.